இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம்னாலே நம்ம மனசுல முதல்ல ஞாபகத்துக்கு வர ஒரே விஷயம் கூழு தான். அந்த கூழு இந்த வாரம் எங்க வீட்ல ஊத்திரலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. வீட்டெல்லாம் முன்னாடியே க்ளீன் பண்ணதுனால டக்குன்னு பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, கூழுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் கூழு தான். அதையும் காசி வச்சுட்டு அப்படியே அதுக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சமா மாவு உருண்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இதெல்லாம் குளிச்சுட்டு தானே செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன, குழந்தைங்களை கூட்டு போய் குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இட்லி கடையும் அந்த டைம்ல முடிஞ்சிருச்சுங்க. இட்லி கடை முடிஞ்சதும் அங்க இருந்த சாமான்லாம் கழுவி முடிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களை இன்னைக்கு அணைக்கட்டு கோவில திருவிழா, குழந்தைங்களை கூட்டு போகாம எப்படி எல்லாரும் குடும்பமா போயிட்டாங்க. அங்க போயிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மருதாணியை வச்சுக்கிட்டு லட்சு வச்சதை பார்த்தோன்னே எனக்குமே வச்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா பாருங்களேன். எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே சாமி கும்பலான்னு போனா செம கூட்டங்க. அந்த கூட்டத்திலையும் குளிஞ்சு நெளிஞ்சு எப்படியோ ஓடி போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தா ஒரு அழகா மரம் இருந்தது. அந்த மரத்தை சுத்தி அப்படியே தொட்டிலாம் கட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன, நம்ம வழக்கம் போல வேண்ட மாதிரி எல்லாருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாமியை ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்கிக்கணும். வர வழியில் நம்மளுக்கு தான் அடிக்கடி பசி இருக்குமே, திருவிழா சாப்பிடாம எப்படி அப்படின்னு ஒரு ஜூஸ் கடைக்கு போய் எங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் சாப்பிட்டு வந்திருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்க.